சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனாங்க. எங்க சிபிஎம் பெந்தோஸ் சபைக்கு எங்க கூப்பிட்டு போனாங்க? பெந்தோஸ் சபைக்கு. அல்லையா? அப்போ எங்களை சின்ன வயசுல எங்களை ஆண்டுக்குள்ள வழி நடத்துனாங்க. அல்லையா? நான் சின்ன பையனா இருக்கும்போது பிறகு நான் நாட்கள் ஆயிடுச்சு. அப்போ நான் வாலிப பையன் ஆயிட்டேன். அப்போ ஐயாவுக்கு திருமணம் ஆயிட்டு. அல்லையா? திருமண நாட்கள் அதுக்கு பிறகு ஐயா கூட நான் உடன் ஊழியராகவே இருந்தேன். எத்தனை வருஷமா? 5 வருஷமா இருந்தேன். எத்தனை வருஷம் இருந்தேன்? 5 வருஷமா ஐயா பேராய பிரதமர் பேராய ஐயா கூட 5 வருஷமா நான் உடன் ஊழியராக இருந்தேன். இல்லையா? அப்போ பாருங்க, அந்த நாட்கள்ல நான் சின்ன பையனா இருந்தேன். சின்ன பையனா இருக்கும்போது என்னை ஆண்டுக்குள்ள வழி நடத்தது யாரு? நம்ம ஐயா எஸ்.எஸ். ராஜா ஐயா, நம்ம ஜெபராஜா ஐயா தான். இப்போ நாட்கள் கடந்தது. இப்போ நான் செஞ்ச ஐயா மெட்ராஸ் போயிட்டாங்க. என்ன செஞ்சாங்க? மெட்ராஸ் போயிட்டாங்க. இல்லையா? இப்போ ஐயாவோட ஊழியத்தை இப்போ நான் செஞ்சுட்டு வரேன். இல்லையா? நல்லா கவனமாக கேளுங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்னை கூப்பிட்டு சிற்பம் பண்ண சொல்ல, பாட்டு படிக்க வைக்க, ஆண்டுக்கு வழி நடத்தினாங்க. இப்போ நான் ஒரு இதே ஊரில் என்ன ஐயாவோட ஊழியத்தை நான் செஞ்சுட்டு வரேன். இல்லையா? எல்லாரும் கர்மம் தட்டு தேடி மகிமைப்படுத்து. எல்லாரும் கர்மம் தட்டுங்க, கை தட்டுங்க. ஆமாம், இல்லையா? சத்தமாக தட்டுங்க. நம்ம 2 தேவை கிடைக்கும். சத்தமாக தட்டுங்க. இல்லையா? ஆமாம். அப்போ பாருங்க, ஐயாவுடைய குறிக்கலன்னா நாங்கள் ஒரு 25 பிள்ளைகள். நாங்கள் எத்தனை சின்ன பிள்ளைகள் பெரிய ஒரு 25 பேர். ஆனால் இந்த இடத்துல நான் ஒருத்தன் தான் ஊழியக்காரனாக இருக்கிறேன். இல்லையா? ஊழியக்காரனாக இருந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, முழு ஜெபம், காத்துக்கு கூட்டம், வேத பாடங்கள், அந்த ஒழுங்கு முறைகளை செஞ்சுட்டு வரேன். இல்லையா? இப்போ நான் ஊழியக்காரனாக இருந்தால் யாருக்கு பெருமை சொல்லுங்க? ஆண்டு நினைச்சவர் ஐயா மேலே தான் மகிமைப்படுவார். பரவாயில்ல, என் பிள்ளை ஒருத்தனை செஞ்சுக்காரு ஊழியத்தில் நிப்பாட்டிக்கிறான். இல்லையா? ஒருத்தனை கொண்டு இந்த கடல் மண்ணில் ஊழியத்தில் நிப்பாட்டிக்கிறான். இல்லையா? அப்படி ஏசப்பா யாரு பெருமையா பேசுவாங்க பருவத்தில்? நம்ம ஐயா பிரதமர் பேராய நம்ம ஐயாவை தான் பெருமையா பேசுவாங்க. இல்லையா? அப்போ பாருங்க, இந்நாள் வரைக்கும் அந்த ஊழியம் நடந்துட்டு தான் இருக்கு. இல்லையா? ஆமாம். அதே போல நீங்க ஆண்டரை தேடி வந்திருக்கீங்க. என்ன செஞ்சிருக்கீங்க? இப்போ ஏசப்பா தேடி வந்திருக்கீங்க. வியாதி, கஷ்டம், பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, போராட்டத்தோட வந்திருப்பீங்க. நீங்க யாரை நம்பணும்? ஏசப்பாவை நம்பணும். இல்லையா? இல்லையா? நீங்க ஏசப்பாவை நம்பினீங்கன்னா, ஏசு பேர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம்லாம் தீர்ந்துடும். இல்லையா? எல்லாரும் கரகத்தை தேர்மாக்கி எல்லாரும் தேர்மாடுத்துங்க. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரே எனக்கு கஷ்டம் இருக்குப்பா, எனக்கு பிரச்சனை இருக்குப்பா, எனக்கு இந்த தேவையில் இருக்குப்பா அப்படி சொல்லி நீங்க நைட்டு படுக்கும்போது நீங்க கண்ணீர் விட்டு அடுத்து ஜெபம் பண்ணும்போது உங்க காரியங்கள் என்னது வெற்றியாக முடியும். இல்லையா? கை தட்டுங்க. எல்லாம் கடவுள் தேவை கொடுத்து. இல்லையா? வெற்றியாய் முடியும். நம்ம தேவன் வசம் சொல்லுது, இந்த உலகத்துல இருக்கிற விட நம் தேவன் பெரியவர். இல்லையா? நம்ம தேவன் எப்படி இருக்கிறாரு? பெரியவரா இருக்கிறார். இல்லையா? கடவுள் தட்டுங்க. இல்லையா? கடவுள் தட்ட பெரியவரா இருக்கிறாரு. அப்போ நம்ம பெரியவர் அப்பா, நம்ம அப்பா எதை கேட்டாலும் கொடுப்பாரு. இல்லையா? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். இல்லையா? அப்போ நம்ம ஏசப்பாட்ட கேட்கும் போது பெற்றுக்கொள்வோம். இல்லையா? நானே என் ஆசீர்வாதம் தான் நிறைய கேட்டேன். இப்ப நிறைய ஆசீர்வாதத்தோடு இருக்கிறேன். இல்லையா? என்னுடைய திருமணத்தை கூட நம்ம பிரதமர் பேராயை தான் நடத்தினாங்க. இல்லையா? உங்களுக்கு தெரியும், என்னுடைய திருமணத்தை யார் நடத்தினா? நம்ம பிரதமர் பேராயா தான் நடத்துனாங்க. இப்போ நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். ஆடு, மாடு, கோழி, செல்வங்கள் எல்லாமே, பிள்ளைகள். அம்மே இல்லையா? என்னது, எனக்கு 2 பிள்ளைகள். அம்மே ஐயா என்ன ஜெபம், என் திருமண நாள்ல அவங்க ஜெபம் பண்ணி என் திருமண காரியங்களை அவங்க நடத்தினாங்க. திருமணத்தை நடத்தி வச்சாங்க, பாட்டு படிச்சு நடத்தினாங்க. இப்போ நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். இல்லையா? எந்த குறையும் கிடையாது. பணத்துக்கோ பொருளுக்கோ மற்ற எதுக்குமே எனக்கு குறையில. இல்லையா? எல்லாமே தேவனுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. இல்லையா? நான் எதுக்கு ஏசப்பாவை தான் கூப்பிடுவேன். இல்லையா? ஒரு பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் யாரை கூப்பிடுவேன்? ஏசப்பாவை தான் கூப்பிடுவேன். இல்லையா? அதே போல உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் யாரை கூப்பிடணும்? சத்தமா சொல்லுங்க, காதுல கேட்கல. ஏசப்பாவை தான் கூப்பிடணும். இல்லையா? ஆமென். மனுஷன் என்ன செய்வான்? தாரம்பா, பணம் தாரம்பா, அந்த நேரத்துல கை விட்டுருவான். இல்லையா? என்ன செஞ்சிருவான்? கை விட்டுருவான். இல்லையா? ஆமென். அல்லையா? அப்போ பாருங்க, நம்ம ஐயா பிரதமர் பேராய ஐயா ஜெபராஜ் ஐயா என்னை சின்ன வயசுலயே ஆண்டுக்குள்ள வழி நடத்தினாரு. இப்ப நான் ஊழியக்காரனாவே நிற்கிறேன். இல்லையா? அநேக மக்களுக்கு ஜெபம் பண்ணக்கூடிய ஆண்டு நினைச்சிருக்காரு. என்னைய ஒரு தாளம் தந்திருக்கிறார், என்னைய உயர்த்திருக்கிறார். இல்லையா? என்னது ஜெபம் பண்ணதுக்கு மற்றவங்களா ஜெபம் பண்ண ஊழியம் பண்ண என்னைய உயர்த்திருக்கிறார். இல்லையா? ஆமீன். அதனால ஐயா எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசினாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இல்லையா?
ஐயா பேசும்போது யார்கிட்ட ஏசப்பாட்ட பேசுன மாதிரியே ஃபீலிங் எனக்கு வரும் இல்லையா? யார்கிட்ட பேசுன மாதிரி ஏசப்பாட்டமா பேசுறேன். ஏசப்பாட்ட நான் வீட்டை மட்டும் சொல்லுவேன், அண்ணே ஐயா அண்ணே ஃபோன் பண்ணிட்டு மாட்டாங்க, ஏசப்பா பேசுறாங்க இல்லையா? யாரும் அமைதியா இருக்கு, டிவி ஆஃப் பண்ணுங்க, யாரும் அமைதி. அப்போ பாருங்க எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா வழி நிறுத்தினது எங்க ஐயா பிரதமர் பேராது ஐயா இல்லையா? அதே போல உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் பாடுகள் எது வந்தாலும் கேளுங்கள் தரப்போம். ஏசப்பட்ட கேளுங்க, கண்டிப்பா கிடைக்கும் இல்லையா? இந்த 2026 ஆண்டுல நீங்க ஜனவரி மாசம் வந்திருக்கீங்க இல்லையா? ஆமா, இந்த வருஷம் முடியும் போது உங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாய் மாறும். வசனம் சொல்லுது, நீ வற்றாத நீரூற்றி போல. வற்றாத நீர்னா தண்ணி வந்துட்டே தான் இருக்கும். நீ வாய்க்காய் ஓரமா நடப்பட்ட கஞ்சுகள் போல இந்த வாய்க்காய் ஓரமா மரம் நினைச்சுன்னா எப்படி கண்ணு மரம் செழிப்பாவே இருக்கும். எப்படி இருக்கும்? செழிப்பா. அதே போல தேவன் உங்க வாழ்க்கைய மாற்றுவார் இல்லையா? உங்க வாழ்க்கைய மாற்றுவார் இல்லையா? அப்போ வாழ்க்கையில நீங்க யாரை தேடணும்? ஏசப்பாவை தான் தேடணும் இல்லையா? ஆமா. இப்போ ஒரு பாடல் படிச்சு நான் முடிக்கிறேன். உதவி வரும் கண்மை எல்லாரும் கரகம் தட்டு, எல்லாரும் கை தட்டுங்க. கை தட்டும் போதுதான் உங்க வியாதி உங்க சரித்திர தலைவன் எல்லாமே நீங்க அனலியா எல்லாம் சத்தம் கை தட்டுங்க. கை தட்டுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பாட்டு தெரியும், சேர்த்து படிங்க அனலியா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படித்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படித்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அல்லேலூயா. ஏன்னா நேரம் சின்ன, எனக்கு கொஞ்சம் நேரம் தான் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள நான் முடிக்கணும் இல்லையா? அப்போ உங்க வாழ்க்கைக்கு யாரை தேடணும்? ஏசப்பாவை தேடணும். 2026 ஆண்டுல நீங்க ஏசப்பாவை தேடும் போது உங்க வாழ்க்கை எல்லாமே செழிப்பாய் மாறும் இல்லையா? ஆமே நல்லையா? ஆமே நல்லையா? எல்லாரும் கரகம் தட்டி தேடி வாங்கி மாட்டேங்க. எல்லாம் சத்தமா? ஆமே நல்ல சத்தம் பண்ணு. ஆமே அல்லேலூயா. சத்தம் இன்னும் சத்தமா? அல்லேலூயா. இன்னும் சத்தமா? அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கர்த்தருக்கு உண்டாகட்டும். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை ஆஃப் பண்ணுங்க, அந்த மைக்கை ஆஃப் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. எனக்கு இந்த ஆண்டில் 60 வயசு ஆகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த 60 வயசு வரைக்கும் என்னை ஆண்டவர் பாதுகாத்தார். அதுக்கு காரணம் அவருடைய நல்ல விஷயங்கள் தான். இங்கே இருக்கும்போது நான் இயேசுவை என்னுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொண்டேன். எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, நீ இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, எங்கேயாவது போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே நான் இங்கேருந்து தூத்துக்குடிக்கு போயிட்டேன். தூத்துக்குடியில் போய் கொஞ்சம் பேசாதீங்க, அமைதியாக இருங்க, இங்கே பாருங்கள், மற்றதெல்லாம் அவங்க பார்த்துக்கிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூத்துக்குடியில் போய் ஈபியில் எலக்ட்ரிசிட்டி போர்டில்
அங்கே ஒரு சின்ன வேலை செய்து அந்த வேலையை செய்துக்கிட்டு இருக்கும்போது அநேக கஷ்டங்கள் அநேக நெருக்கங்கள் இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தரை நடத்தினார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். யாரும் பேச வேண்டாம், கொஞ்சம் அமைதியாக இருங்க. கொஞ்ச நேரம் அதுக்கு பிறகு நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆனால் பிற்காலங்களில் எங்கள் அப்பா கிணத்துக்குள்ள விழுந்து கால் ஒடிஞ்சிச்சு. என்னை அவர் பார்க்க விரும்பலை, என்கிட்ட பேச விரும்பலை. ஆனால் எல்லாரும் சொன்னாங்க, உங்கள் அப்பா சாக போகிறாரு, கால் ஒடிஞ்சிட்டு இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள செத்து போயிடுவார் அப்படின்னு சொன்னாங்க. கிட்னி விலகிடுச்சு, நரம்பெல்லாம் விலகிடுச்சு, ஒரு முறை வந்து பார்த்துட்டு போயிடு அப்படின்னு. ஒரு எலும்பு கட்டுற இடத்துல போய் அங்கே அப்பா வச்சிருந்துச்சு. நான் போனேன், போயிட்டு அங்கே அப்பாவை பார்த்தேன். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு மேலே எனக்கு ரொம்ப பயம். எடுத்தோன்னு அடிச்சிருவார், சாட்டகம் வச்சு அடிப்பார், கை வச்சு அடிப்பார். ஆனால் இப்போ இனி அடிக்க முடியாது. கை ஒடிஞ்சிச்சு, கால் ஒடிஞ்சிச்சு, இடுப்பு ஒடிஞ்சிச்சு, இந்த எலும்பு இங்கே வந்துருச்சு. உடனே நான் சொன்னேன், எப்பா நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நீங்கள் என்ன செய்யணும், சுகம் ஆகணும். நான் இப்போ உங்களுக்கு ஜெபம் பண்ண போகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தருவார். டாக்டர் செத்து போவான்னு சொன்னார், ஆனால் நீங்கள் சாக மாட்டீங்க, இன்னும் 10 வருஷம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கையை மேலே வச்சு, இயேசுவின் நாமத்தினால என் தகப்பனார் சுகமடையணும், விடுதலை அடையணும், அவர் இன்னும் உயிரோடு இருக்கணும், தீர்க்காயுசு தரணும்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன். அவ்வளோதான். அதுக்கு பிறகு ஒரு வாரத்துக்குள்ளே வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. சாகலை அவர். அதுக்கு பிறகு 10 வருஷம் இருந்தார். என்னுடைய தங்கச்சி அண்ணாள் அவருடைய திருமணத்தை பார்த்தாரு, அனுஷா திருமணத்தை பார்த்தாரு. ஆண்டவர் எங்கள் குடும்பத்தில் மகிமையாக ஒரு 10 வருஷம் உயிரோட வைத்தார். ஆனால் அவர் இறக்கும்போது 53 வயசு, சின்ன வயசுலேயே இறந்துட்டார். ரொம்ப குறைஞ்ச வயசுலேயே இறந்துட்டார். ஆனால் நான் 60 வயசாக இருக்குது, நான் இன்னும் சாகலை. காரணம் என்னென்னா, நான் வந்து குடிப்பழக்கம் கிடையாது, கெட்ட பழக்கம் கிடையாது. தேவன் என்னை நல்வழியில் நடத்தினதுனால பாதுகாத்துக்கிட்டார். அப்பா நல்லா குடிப்பாங்க, நல்லா சிகரெட்டு குடிப்பாங்க, சுருட்டு குடிப்பாங்க. அதனால அவருடைய இருதயெல்லாம் வெந்து, உடலெல்லாம் வெந்து, அவர் வந்து சாகும் தருவாயில் ஆகி சீக்கிரமாக அப்படி குடலெல்லாம் இத்து வந்து இறந்து 10 வருஷம் கழிச்சு தான் நான் அவருக்கு தீர்க்க தரிசனம் சொன்னேன், நீங்கள் சாக மாட்டீங்க, இன்னும் 10 வருஷம் இருப்பீங்க அப்படின்னு. அல்லேலூயா சொல்லுவோம். அதுக்கு பிறகு என்னுடைய தங்கை அண்ணா போட்டாங்க, அதுக்கப்புறம் என்னுடைய அண்ணா அனுசரிச்சு போட்டாங்க. இப்போ குடும்பமாக நாங்கள் ஆட்டோருக்குள்ளே இருக்கோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த கருவளம்பாட்டு கிராமத்திலிருந்து சென்னை பட்டணத்தில் போய் ஆண்டவர் என்னை உயர்த்தினார். 4 டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க, தியாலஜிக்கலில் ஒரு பட்டம் கொடுத்துருக்குறாங்க, சோசியலில் ஒரு டாக்டரேட் கொடுத்துருக்குறாங்க, பப்ளிக்கலில் ஒரு டாக்டரேட் கொடுத்துருக்காங்க, பிஹெச்டி பட்டப்படிப்பு. இங்கே யாரும் பிஹெச்டி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது பிஹெச்டி படிச்சிருக்கீங்களா? இல்லை. ஆனால் அதுக்கு 8 ஆண்டுகள் படிக்கணும், 1000 பேஜ் எழுதணும். அப்படி ஒரு பெரிய பட்டம், பட்டத்தில் இருக்கிற பெரிய பட்டம் பிஹெச்டி. அதில் ஒரு பட்டம் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அது மாத்திரமில்லை, இப்போ நம்ம தூத்துக்குடி மாவட்டத்திலேயே யாருமே என்ன கிடையாது, பிரதம பேராயர் கிடையாது. தூத்துக்குடி மாவட்டத்திலேயே பேராயர் இருக்கிறாங்க, பிரதமர் பேராயர் கிடையாது. ஆனால் தேவன் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில், இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில், இந்த தென் மாவட்டங்களில் இருக்கிற எல்லா மாவட்டங்களில் இருக்கிற எல்லாரை விட தேவன் என்ன உயர்த்தினார், ஆர்ச் பிஷப் பட்டம் கொடுத்தார். அல்லேலூயா. கரங்களை கட்டி கத்திரமோடு ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார். ஒரு முறை நல்ல கவனி, ஒரு முறை நான் ஒரு வீட்டுக்குள்ளே போனேன். அந்த வீட்டுக்குள்ளே போனோடனே திடீர்னு பாத்ரூம் போன வேண்டியது அவசியம். பாத்ரூம் போனேன்.
உள்ளே போகும்போது கால் வலிக்கு கீழே விழுந்துட்டேன். மண்டை தரையில் அடித்து இவ்வளோ பெருசாக வீங்கிருச்சு. மூச்சு போயிடுச்சு. உயிர் கிடையாது, உயிர் கிடையாது. எல்லா ரத்த ஓட்டமும் நின்று போச்சு. உயிர் கிடையாது. எனக்கு சுயநினைவு இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்குது, நம்ம செத்து போயிட்டோம் அப்படின்னு. கை அசைக்க முடியல, கால் அசைக்க முடியல, பேச முடியல. அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு அப்போ நான் செத்து போயிட்டேன். ஐயோ இனி என்ன செய்கிறது அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் கூட ஒரு ஜெபம் ஏறெடுத்து ஒரு ஜெபம் பண்ணி ஆண்டவரே எனக்கு உயிர் கொடுத்தா நான் இன்னும் என்ன செய்வேன், ஊழியம் செய்வேன். உயிர் கொடுத்தா இன்னும் ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் பண்ணி ஆண்டவர்கிட்ட இப்போ ஊழியம் செய்துக்கிட்டு. இங்கேருந்து நான் சென்னைக்கு போன பிறகு ஊழியம் செய்யலை. 8 வருஷம் சும்மா தான் உட்காந்துருந்தேன். எந்த ஊழியம் செய்யலை. போதும் ஊழியம். 7 சபை கட்டியாச்சு. 100 ஊழியக்காரங்களுக்கு பட்டம் கொடுத்தாச்சு. எல்லாரையும் அதிகாரப்படுத்தியாச்சு. இனி தேவையில்லை, நம்ம ஊழியம் செய்ய வேண்டாம்னு நான் உட்கார்ந்துட்டேன். அதுக்கு பிறகு தேவன் என்னை விடலை. ஒரு முறை பைக்கில் போகும்போது ஒரு பஸ் என்னை தள்ளி விட்டுடுச்சு. கீழே விழுந்து கால் 2ஆக ஒடிஞ்சிருச்சு. என் கால் 2ஆக ஒடிஞ்சிருச்சு. அப்போது என்னை கட்டிலில் போட்டிருக்கிறாங்க. காலை கட்டிலில் கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனால் உயிரோடு தான் இருக்கேன். ஆனால் செத்ததுக்கு சம்பந்தம். படுக்கையிலே தான் சாப்பாடு, படுக்கையிலே தான் குளியல், படுக்கையிலே தான் 1, 2 எல்லாமே படுக்கையிலே தான். ஆனால் எனக்கு அதுக்கு பிறகு நடப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை. ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நான் ஒழுங்காக ஊழியம் செய்கிறேன். நான் இனி உண்மை விட்டு போக மாட்டேன். என்னை குணமாக்கும் அப்படின்ட்டு கேட்டேன். அதுக்கு பிறகு எனக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சு. ஒடிஞ்ச காலில் இவ்வளோ நீள ஸ்டீல் அந்த காலை 2ஆக வெட்டி அதில் ஸ்டீலை உள்ளே வச்சு இந்த எலும்பில் ஸ்க்ரூ போட்டு, இப்போ இதில் 7 ஸ்க்ரூ போட்டு என் கால் சரியாக்கப்பட்டு சுகமாகி இப்போ நான் நல்லா நடக்கிறேன். இல்லையா? கர்த்தர் சுகமாக்கினேன். அதனால தான் இயேசு எனக்கு மெய்யானது. செத்து போயிட்டேன், உயிர் வந்துச்சு. அது 2வது கால் ஒடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. உயிர் வந்துச்சு. ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். அதனால தான் நான் எனக்கு மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து. எனக்கு மெய்யான தேவன் இயேசு. நான் மேலே போட்டிருப்பேன் இதில் கீழ் மெய்யான தேவன் இயேசு ஆசீர்வதிக்கிறார். ஊழியங்கள் ஜெப வீடு கட்டிக்கிட்டு வாரு. எல்லா மாநிலத்திலும் எல்லா மாவட்டத்திலும் கட்டிக்கிட்டு வாரு. சென்னையில் மட்டும் 11 சபைகள் கட்டி பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அதுக்கு சாட்சி பாஸ்டர் ஐயா தான் சாட்சி. ஆமென். அல்லேலூயா. கிராமத்திலிருந்து தேவன் அங்கே கொண்டு போய் பட்டணத்தில் 300 ஊழியர்களுக்கு தலைவராக தேவன் நியமிச்சு பெரிய ஸ்தாபனமாக உருவாக்கி இருக்கிறார். கரங்களை தட்டிக்க திரும்ப மகிமைப்படுத்துவோம். 150 பாட்டு எழுதியிருக்கேன். 150 பாட்டு எழுதியிருக்கிறேன். அதில் ஒரே ஒரு பாட்டு உங்க முன்னாடி பாடுறேன். எல்லாரையும் என் கூட சேர்ந்து பாடுங்கன்னு. அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை மட்டும் சொல்லியிருக்கேன். சங்கீதம் 85 12வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். யாராவது பைபிள் வச்சிருந்தா வாசிங்க. சங்கீதம் 85 12 வாசிக்கலாமா? எடுத்தவங்க வாசிங்க. கர்த்தர் நல்லவர். பாருங்க, எல்லாரும் கவனிங்க. கர்த்தர் நன்மையானதை தருவார். அடுத்து கர்த்தர் நமக்கு நல்லது தர்றாரு. தேசமும் தன் பலனை நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. ஆகையினால நம்ம விளங்கிக் கொள்கிற விஷயம், கர்த்தர் நன்மையானதை தருவார். உங்களுக்கு ஆண்டவர் நல்லது தருவார், நல்லது கொடுப்பார் என்று வேதவசனம் எழுதியிருக்கு. எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர்
நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். எனக்கு நன்மையான தந்தார். எனக்கு தந்த மனைவி நன்மையான மனைவி. ஆமாம், நான் இவ்வளோ 12 பட்டம் வாங்கியிருக்கேன். இந்த 12 பட்டம் வாங்குறதுக்கு அவங்களுடைய உழைப்பு பாருங்கள். இப்போ கூட அவங்க இந்த சேரில் வந்து உட்காரலாம், உட்கார மாட்டாங்க. அங்கே நின்று இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. ட்ரூ காட் டிவியில் இந்த செய்தியெல்லாம் போகும். நீங்கள் எல்லோரும் அதில் இருப்பீங்க. ட்ரூ காட் டிவியில் உலகம் முழுசும் போகுது இந்த டிவி. பிரியமானவர்களே, கர்த்தர் நன்மையானதை தருவார். எனக்கு தந்த எல்லா ஆண்டவர், எனக்கு தந்த தாய் தகப்பை குடிகாரங்களாக இருந்தால் கூட அவங்க எனக்கு நல்லவங்க, நல்லது தான் தந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க எனக்கு ஒரு வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க. அதனால தான் இந்த வீட்டில் வந்து நம்ம இவ்வளோ பேர் இருக்கிறோம். பாருங்க, சங்கரன், உயர்திரு கணத்துக்குரிய சங்கரன் ரங்கம்மாள் அவங்க நினைவு நாள் ஒரு வருஷம் ஆயிட்டு. போன வருஷம் 1 ஜனவரி 1 7ஆம் தேதியில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. நான் கூட்டம் வச்சிருக்கேன். நான் எங்கே கூட்டம் வச்சிருக்கிறேன்? தாவீதையா வீட்டில், அவங்க ஜப வீட்டில் கூட்டம் வச்சிருக்கிறேன். அங்கே கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் அம்மா அங்கே இறந்துட்டாங்க. அதாவது வயசு முதியம், அதாவது காலம் நிறைவேறின போது யாராக இருந்தாலும் அந்த கடைசி காலத்தில் ஆண்டவர்கிட்ட போய் தான் ஆகணும். அது பிடிச்செல்லாம் வைக்க முடியாது. ஆமாம், கரெக்டாக அந்த வயசு வரும்போது அவங்க 80 வயசுக்கு மேலே பைபிள் சொல்லுது. சோத்திரம், பலத்தினால் ஆண்டவர் தீர்க்காயுசு நமக்கு தருகிறார். 70 வயசு. ஒருவேளை நல்ல சாப்பிட்டு பலத்தினால இருந்தோம்னா 80 வயசு வரை தான் இருக்க முடியும். அதுக்கு மேலே தொல்லையும் கஷ்டம்னு வேதம் சொல்லுது. 80 வயசு வரைக்கும் நம்ம உயிர் வாழ்னா தான் தீர்க்காயுசு. எங்கள் அம்மா 80 வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்தாங்க, தீர்க்காயுசோடு இருந்தாங்க. எங்கள் கூட இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு நான் சாப்பாடு கொடுத்து எங்கள் அம்மாவுக்கு எல்லா உதவியும் நான் செய்தேன். என்னை விட அவங்க லேடிஸாக இருக்கிறதுனால குளிக்கிறது, மற்ற ட்ரெஸ் மாற்றுற விஷயம்லாம் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாத்தையும் மனைவி பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப அவங்க தாய் மாதிரியே அவங்க எங்கள் அம்மாவை கவனிச்சுக்கிட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருவோமா? அவங்க அலையிலையா தேவன் கிருபையாய் அவங்கள பாதுகாத்து கடைசி வரைக்கும், கடைசி நேரத்தில் எந்திரிச்செல்லாம் உட்கார முடியாது. ஸ்பூனில் தான் சாப்பாடு கொடுக்கணும். தண்ணி, காஃபி, பால் எல்லாமே ஸ்பூனில் தான் கொடுக்கணும். அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். அவங்க சாப்பிட்ற வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷம் ஒவ்வொரு கரண்டியாக கொடுக்கணும். பிறகு அவங்கள குளிக்க வைக்கணும். ட்ரெஸ் எல்லாம் கழட்டி குளிக்க வைக்கணும். அவங்களுக்கு வேற ஒரு ட்ரெஸ் நல்லா துவைச்சி அவங்கள உடுத்தி அவங்கள பாதுகாக்கணும். இரவும் பார்க்கணும். லேசாக சின்ன சத்தம் கேட்டால் கூட உடனே எந்திரிச்சு போய் பார்த்துருவோம். நைட்டில் 4 முறை எந்திரிப்பாங்க. பகலில் 3 முறை கூப்பிடுவாங்க. ஏசல்லான்னு 3 முறை கூப்பிடுவாங்க. சாகும் தருவாயில் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால கூப்பிடுவாங்க. அதனால் கூப்பிடுவாங்க. அவங்க பக்கத்தில் இல்லை, கூப்பிடுவாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் அவங்க உயிர் போகிற நேரத்தில் நாங்கள் 4 பிள்ளைகளும் கூட பரவாயில்ல. ஆனால் தேவன் அற்புதமாக நடத்தினார். என்னை போல 80 பாஸ்டர் காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் பாட்டு பாடிக்கிட்டே இருந்தாங்க. பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் கூட 7 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் பாட்டு பாட மாட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் சென்னையில் உள்ள எல்லா பாஸ்டர் வந்து காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரை கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தரோடு இருந்து ஒரு மகிமையை சுதந்திரிச்சாங்க. தங்கச்சி 6:50 6:30 அங்கே வந்தாங்க. உடனே தங்கச்சி அம்மாவை பார்த்த உடனே அடக்கம் பண்ணிட்டோம். எப்படி
அவங்க இவங்களை பராமரித்தாங்கன்னு அந்த ஊரில் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஊரில் எல்லாருக்கும் தெரியும். என்னை வந்து ஒரு ராஜா மாதிரி தான் அவங்க கவனிச்சுக்கிட்டாங்க. என் தங்கச்சிமார்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு கொடுப்பாங்க. தங்கச்சிக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு. அப்போது அவங்க மாமியார் வீட்டில் வேலை இல்லை, 2 பேரும் பெங்களூரில் போய் வேலை செஞ்சு பணம் கொடுங்கன்னு வெளியே எடுத்து போட்டாங்க. அப்போது எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. எங்கள் அம்மாவுக்கு தங்கச்சி சொல்லிட்டா, இப்படி எங்கள் மாமியார் வந்து வெளியே போக சொல்கிறாங்க, வேலை செய்ய போக சொல்கிறாங்க. அப்போ எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாக்கிட்ட பேசணுன்னு எங்கள் அம்மா உடனே சொன்னாங்க. நான் அப்போ தெர்மல் நேரில் ஈபியில் வேலை செஞ்சிட்ருக்கேன். அப்போ அண்ணங்கிட்ட போகலாம் அப்படின்னு என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. அண்ணங்கிட்ட போகலான்னு என்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க. அங்கே எனக்கு ஒரு இடம் கர்த்தர் தந்தார், சொந்த இடம் கர்த்தர் தந்தார். இந்த இடத்துல நீ இருக்கக்கூடாதுன்னு எங்கள் அப்பா துரத்துனாங்க. ஆனால் அந்த அங்கே ஒரு இடத்த ஆண்டவர் எனக்கு தந்தார். சாதாரணமாக அதில் போய் தங்கியிருந்தோம். அதில் இருக்கும்போது சாம்ராஜ், தங்கச்சி மாப்பிள்ளை, தங்கச்சி 2 பேரும் வந்தாங்க. அவங்களுக்கு எல்லா பராமரிப்பும் நான் பண்ணேன், என்னுடைய எல்லாத்தையும் கொடுத்தேன். இன்றைக்கு ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதமாக வச்சிருக்காங்க. அவர் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டார் ஈபியில். என் தங்கச்சி கிட்டத்தட்ட 5 வீடுகள் கட்டி அவங்க பிள்ளைகளுக்கு செழிப்பாக எல்லா வீடுகளையும் கொடுத்து அவங்க நல்லா பராமரித்து சிறப்பாக உயர்வான ஒரு ஸ்தானத்தில் இருக்காங்க. அதாவது மனிதர் போற்றும் அளவில் அவங்க வந்து நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, தங்கச்சி அனுசாவை பெரிய தங்கச்சி அண்ணால் கூட்டி கொண்டு வச்சு அங்கே ஒரு வீடு கட்டி ஒரு கடை வச்சு கொடுத்து அவங்களையும் ஆசீர்வாதமாக வச்சுருக்கோம். 2வது தங்கச்சி ஊழியத்தில் இருக்கிறாங்க. கர்நாடகா என்ன ஊர் அது, குளச்சல்ல அவங்க ஊழியம் செய்கிறாங்க. அவங்க ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நான் சாட்சியாக சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், இயேசு நன்மை செய்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு நன்மை செய்கிறார். வேதவசனம் சொல்றது, கர்த்தர் நன்மையானதை தருவார். எனக்கு கொடுக்கப்பட்ட 4 தங்கச்சி நல்ல தங்கச்சி, நம்மள அவ்வளவு பாசமாக இருப்பாங்க, அவ்வளவு பிரியமாக இருப்பாங்க. அது மாதிரி சாம்ராஜும் சொல்லக்கூடாது. சாம்ராஜ் என் தங்கச்சிமாரை விட அதிக அன்புள்ளவன், அதிக அன்பு. அதே மாதிரி எங்கள் அதான் சின்னத்தான் இருக்கிறாங்க. எப்போனாலும் என் கூட மச்சான் மச்சான்னு ரொம்ப உயிராக இருப்பாங்க. அவர் என் தங்கச்சி கட்டினது இன்றைக்கு வரைக்கும் கூட இருக்கிறாங்க. இத்தனை பேர் கல்யாணம் முடிச்சு பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் என் தங்கச்சி வச்சு ஒன்றா இருந்து இன்றைக்கு 2 பிள்ளைகளை பெற்று அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆண்டவர் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காரு. சொல்கிறதுக்கு காரணம், கர்த்தர் எனக்கு நன்மையானதை தந்தார். என் தங்கச்சி மாதிரி நல்லவங்க. பெற்றோர் எனக்கு கொஞ்சம் இழுக்கன்னு பண்ணாலும் கூட அவங்க நல்லவங்க தான். எனக்கு ஒரு சொத்து சேர்த்து வச்சுருக்கிறாங்க, ஒரு வீடு சேர்த்து வச்சுருக்கிறாங்க. இங்கே வந்து உங்களெல்லாம் நான் பார்க்குறேன், இது ஆண்டவர் செய்கிறத பார்க்குறேன். கோடிக்கணக்கான மக்களுக்கு என்னுடைய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் போகுது. ஸ்தோத்திரம். நிறைய பேர் என்னுடைய ஆலோசனை கேட்குறாங்க. கிட்டத்தட்ட 500 பேருக்கு பட்டம் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து ஊழியம் செய்வதற்கு தேசத்தில் அவங்களை மேன்மையை நடத்தி இருக்கிறார். இன்னும் நடத்திக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. உத்தரப்பிரதேசம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும், கன்னியாகுமரி ஊழியம் முடிச்சுட்டு தான் வரேன். அங்குள்ள பாஸ்டர் சபை தலைவர்கள்லாம் ஒன்று சேர்த்து ஒரு ஊழியர் ஐக்கியம் நடத்தி அவர்களுக்கும் இதே மாதிரி எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்துருக்கோம். அந்த சபையில் கன்னியாகுமரியிலையும், இப்படி தூத்துக்குடியிலையும் சென்னையிலையும் அதே மாதிரி எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்துருக்கோம். இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நாங்கள் கிஃப்ட் கொடுக்க ஆயத்தமாக இருக்கோம். அல்லேலூயா. இந்த வசனத்தை ஒரு முறை வாசிக்கலாம். கர்த்தர் நன்மையானதை தருவார். வாசிங்க. கர்த்தர் நன்மையானதை தருவார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நன்மையானதை தருவார். உங்களுக்கும் இந்த ஆண்டுல இதுல இந்த ஆண்டுல நன்மையானதை தருவார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு இந்த ஆண்டுல நன்மையானதை தருவார். உங்களுக்கு இந்த ஆண்டுல கர்த்தர் நன்மையானதை தருவார். உங்களுக்கு இந்த ஆண்டுல கர்த்தர் நன்மையானதை சொல்லுங்க, கொஞ்சம் திரும்பி சொல்லுங்க, உங்களுக்கு நன்மையானதை தருவார். அல்லேலூயா. ஆமென். சரி, ஒரு பாட்டு பாடுவோம்.
கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை தரும். கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை தரும். நன்மை தருவார், நல்ல சுகம் தருவார், நல்ல சுகம் தருவார். நன்மைகள் உனக்கு தந்திடுவார், நன்மைகள் உனக்கு தந்திடுவார். கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை தரும். கர்த்தர் வருவோம். கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை தரும். ஜெகமாய் பாடுவோம். ஆமென். கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை தரும். கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை தரும். அற்புதம், ஓஹோ ஆனந்தம், அற்புதம், ஓஹோ ஆனந்தம். கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை தரும். கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை தரும். அதை தேடுவோர்க்கு நன்மைகள் ஏராளம் தந்திடுவார். கர்த்தரை தேடுவோர்க்கு நன்மைகள் ஏராளம் தந்திடுவார். பொல்லாப்பு நேரிடாது, வார்த்தைகள் அணுகிடாது. சத்தமாய் சொல்லுவோம். பொல்லாப்பு நேரிடாது. ஆமென். வார்த்தைகள் அணுகிடாது. சொல்லுங்க. கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை தரும். சத்தமாய் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை தரும். கர்த்தரை நம்புவதே